கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி இறந்தவங்களுடைய நிலைப்பாடு இது அரசோட அலட்சியம் கிடையாது. தன்னுடைய கவனக்குறைவால் நடக்கிறது தான் அலட்சியம்னு சொல்ல முடியும். இது அவங்க கவனத்துக்கு வந்து அவங்க ஆக்ஷன் எடுக்காமல் போலீஸ் அதிகாரிகள் உட்பட அதிகாரிகளுக்கு நிச்சயம் தெரிஞ்சு தான் நடந்திருக்கும். ஏதாவது போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரியாது, இது பொய்யா பரப்பப்படுற குற்றச்சாட்டுன்னு எந்த அரசு நிர்வாகம் சொன்னாலும் அதை நம்புகிற அளவுக்கு முட்டாள் ஜனங்கள் கிடையாது. நம்மளுடைய அன்றாட தெருவிலேயே டாஸ்மாக் எந்த அளவுக்கு ஊடுருவிருக்கு அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்கும் தெரியும். எல்லா பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயும், பஸ் ஸ்டாண்டை சுற்றியும், ஏடிஎம்க்கு பக்கத்துலேயும் டாஸ்மாக் அவ்வளோ சகஜமாக ஆயிடுச்சுங்கிறது மக்கள் தன் போராட்டத்தின் மூலம் வெளிப்படுத்தியும், இதே ஆளும் அரசு எதிர்க்கட்சியாக இருக்கும்பொழுது வேற ஒரு நிலைப்பாடை அறிவிச்சும் இப்போ மாற்றி நடக்கிறது ரொம்ப வெட்கக்கேடானது. சக தொழிலாளிகள் எல்லாம் வேலை பார்க்கும்பொழுது எவனா ஒருத்தன் கள்ளச்சாராயத்தை 30 ரூபா 40 ரூபாய்க்கு வாங்கிட்டு குடிக்கும்போது மிச்சம் உள்ளவங்கெல்லாம் போய் 120 ரூபா குளிச்ச மாதிரி ஏமாற வேணாங்கிறதுக்காகவே பலரும் ஹேர்ட் மென்டாலிட்டின்னு சொல்லப்படுற ஆட்டு மந்த மாதிரியான போக்கில் எல்லாரும் கள்ளச்சாராயத்தை அருந்தி அது ஒரு பழக்கமாயிருக்கு. அதே கள்ளச்சாராயத்தில் இறந்த வீட்டு சுற்றியே மறுபடியும் சாராயம் விற்கிது. ஆமாம், இப்படி தான் நடக்கும், இங்கே சாவு வீடுனாலே கள்ளச்சாராயம் இருக்கும்னு அங்கே ஊர் மக்களே சொல்லும்போது அங்கே நடந்த இதுக்கு முன்னாடி நடந்த ஒவ்வொரு இறப்பை சுற்றியும் எவ்வளவு கள்ளச்சாராயம் விற்கப்பட்டு இருக்கும், இது எதுவுமே போலீஸ்க்கு யாருக்கும் தெரியாதா? இதெல்லாம் நம்பும்படியாக இல்லை. போதைக்கு அடிமையாகி ஒரு கட்டத்துக்கு மேலே குடிக்கிற போதை பத்தாமல் இன்னும் வேணுங்கும் போது அதுக்கான காசு இல்லாமல் அதோட அல்டர்னேட்டிவ் சோர்ஸஸை தேடி போய் கள்ளச்சாராயத்தை அருந்தி அது ஒரு பழக்கமாயிருக்கு. இதற்கு முன்னாடியே பல இடத்துல பொதுஜனங்களே கள்ளச்சாராய பாக்கெட்ஸை பிடிச்சி வீடியோ போட்டு ஒரு கோவிலுக்கு பின்னாடியே ஒரு கம்மாய் பக்கத்துலலாம் வீடியோ போட்டு பல மக்களே தெரிவித்தும் எந்த விதமான போதிய நடவடிக்கைகள் இல்லை. இப்போது இந்த சம்பவத்துக்கு அடுத்து எல்லா இடத்துலையும் ஆக்ஷனை பிடிக்கிறேன், 4-5 பேரை அரெஸ்ட் பண்ணுறேன், எல்லாம் கண் துடைப்பாக தான் இருக்கும். இப்போ அரெஸ்ட் பண்ணுற எல்லாருமே போலீஸ் தெரிந்து இதுக்கு முன்னாடி அவங்களோட பழக்க வழக்கத்தோடு தான் போலீஸ் இருந்திருக்கும். இது அரசோடைய அலட்சியம் கிடையாது, இது அரசு செய்த குற்றம்.